Hi students, welcome to Chennai IAS Academy. Today பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்ம யூனிட் 6 அதாவது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு யூனிட் அதை வந்து நம்ம எப்படி அணுகுவது இந்த பிட்வீன் ஒரு 80 நாள்ல வந்து நம்ம ஒவ்வொரு யூனிட்டையும் எப்படி அணுகுவது அதாவது எதெல்லாம் படிச்சா அந்த யூனிட்டுக்கு கொஸ்டின்ல மேக்ஸிமம் கொஸ்டின் நம்ம கவர் பண்ண முடியும் அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துட்டோம், எக்கனாமிக்ஸ் அதாவது யூனிட் 6 ஆல்ரெடி பார்த்துருந்தோம். என்னென்ன டாபிக்ல இருந்து மேக்ஸிமம் கொஸ்டின் கேட்கிறாங்க அப்படி பார்த்துருந்தோம். இன்னைக்கு நம்ம ஒரு டாபிக்ல யூனிட் 3 அதாவது இந்தியாவின் புவியியல் அப்படிங்கிற டாபிக்ல குரூப் 2 தேர்விற்காக எத்தனை கொஸ்டின் கேட்கிறாங்க, அதுல இருந்து நம்ம மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் எந்த டாபிக் மட்டும் படிச்சா அதுல இருந்து ஒரு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எடுத்துக்கலாம். பார்த்துக்கலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் அதாவது இந்தியாவின் புவியியல் ஜியோகிராஃபி மற்ற யூனிட் மாதிரி இந்த யூனிட்ல அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. அது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு சில யூனிட்டுக்கு பிராக்டிகலா சொல்ல போனா எல்லா யூனிட்டுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஏற்ற இறக்கங்களோட இருக்கு. அப்போ இந்த யூனிட்டுக்கு கொஞ்சம் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. அதுக்குன்னு கேள்வி கேட்காம எதுவும் கிடையாது. அப்போ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, ஆனா குறைந்த கேள்விகள் தான். மற்ற யூனிட்டை கம்பேர் பண்றத விட குறைந்த கேள்வி. பாலிட்டி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யூனிட் 8, 9, அது கரண்ட் அஃபேர்ஸ், இந்த மாதிரி இந்த யூனிட்டை விட இந்த யூனிட்ல கம்மியான கேள்வி தான் கேட்கப்படுறாங்க. இப்போ ஆவரேஜா நமக்கு 200 அதாவது 75 கொஸ்டின் ஜிஎஸ்ல நமக்கு எத்தனை கொஸ்டின் கேட்கிறாங்க அதுதான் பார்க்கணும். ஜியோகிராஃபில ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு ஆவரேஜ் கொஸ்டின் இருக்குது. அதுல 75 அவுட் ஆஃப் 75ல இந்த சிலபஸ்ல எத்தனை கொஸ்டின் கேட்கிறாங்க. அப்போ ஒரு 7 to 8 அதாவது 6 to 8 வச்சுக்கோங்க. ஒரு 7 to 8 வச்சுக்கோங்க. ஒரு 7 அல்லது 8 மேக்ஸிமம் 7 தான். அது 8 தான். ஓகே. அப்போ குறைஞ்சபட்சம் ஒரு 5 கூட கேட்டுக்கிறாங்க. இப்போ ஒரு இதுக்கு முன்னாடி நடந்த தேர்வு. அப்போ இந்த இதுல ஒரு 7 இருந்து 7 வச்சுக்கோங்க. ஆவரேஜா 7 கொஸ்டின்ல நம்மளால அடிக்க முடிச்ச கொஸ்டின் எவ்வளவு, நம்மளால எத்தனை கொஸ்டின் ஒரு சில டாபிக்கை மட்டும் படிச்சா ஒரு 4 அல்லது 5 4 அல்லது 5 மார்க் மேக்ஸிமம் எடுத்துடலாம். மேக்ஸிமம் இந்த ஷார்ட் டைம்ல நீ உட்காந்து படிக்கணும், தாராளமா எல்லா யூனிட்டும் படிக்கலாம். ஆல்ரெடி ப்ரீவியஸா படிச்ச 1 இயர் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இந்த வீடியோ கிடையாது. புதுசா படிக்க வர்றவங்க இந்த ஷார்ட் டைம்ல எவ்வளவு படிக்கிறாங்க. அதே 1 இயர் படிச்சவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த டைம்ல எந்த டாபிக்கை சீக்கிரமா ரிவிஷன் பண்ணா அந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் கேட்கலாம். அதுதான் பார்க்க போறோம். அப்போ கேட்கக்கூடிய கேள்விகள் ஆவரேஜ் தான். நம்ம வந்து சார் இந்த எக்ஸாம் எவ்வளவு கேட்டுக்கிறாங்க, இந்த எக்ஸாம் எவ்வளவு கம்மியா கேட்டுக்கிறாங்க சொல்லக்கூடாது. இது ஒரு ஆவரேஜ், சராசரியா இத்தனை கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு அசம்ஷன் தான், வேற அதிகமா கிடையாது. ஓகே. அப்ப இதுல 4 இருந்து 5 கொஸ்டின்ஸை எந்தெந்த யூனிட்ல மட்டும் கவர் பண்ணலாம், அல்லது இந்த ஷார்ட் டைம்ல நீங்க எந்த யூனிட்டை மட்டும் படிச்சாலே போதும். இந்த ஜியோகிராஃபி புவியியல்ல இந்த யூனிட்டை மட்டும் கவர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த யூனிட்டை கவர் பண்ணிட்டு இந்த டாபிக்ஸ்ல கவர் பண்ணிட்டு அடுத்த டாபிக்ஸ் போங்க. அதுதான் இந்த வீடியோவோட மெயின் கருத்து. பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிலபஸை மட்டும் நான் சொல்லிடுறேன். சிலபஸ்ல இருந்து அதுக்கப்புறம் என்னென்ன யூனிட் படிக்கணும்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் அமைவிடம், இயற்கையின் அமைவுகள், இந்த ரெண்டு ஒரே டாபிக் தான். அமைவிடமும் இயற்கை அமைவுகளும் கிட்டத்தட்ட ஒரே டாபிக் மாதிரி தான். இந்தியா உலகத்துல எந்த இடத்துல அமைஞ்சிருக்குது, அதோட தீர்க்கரேகை எவ்வளவு, அச்சரேகை எவ்வளவு, அதெல்லாம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இயற்கை அமைவுகள்ல இந்தியாவுல எங்க இமயமலையோட அமைப்பு பத்தி, அதுக்கப்புறம் இந்தியாவோட பீடபூமி எங்க இருக்குது, இதை பத்தி பேசிக்கான இது வந்து இயற்கை அமைவுகள்ல இந்த ரெண்டு டாபிக் ஒரே மாதிரி தான், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பாத்தீங்கன்னா பருவமழை, மழைப்பொழிவு, இந்தியாவில் என்னென்ன பருவமழை இருக்குது, எவ்வளவு எந்த இடத்துல அதிகமாக மழை பெய்யுது, எந்த இடத்துல அதிக கம்மியா மழை பெய்யுது, இதெல்லாம் பேசிக். அடுத்து இந்திய ஆறுகள், இந்தியா எவ்வளவோ ஆறுகள் இருக்குது, அந்த ஆறுகளை பத்தி படிக்கணும். மண், கனிம வளங்கள், இயற்கை வளங்கள், அடுத்து காடு, வன உயிர்கள், அடுத்து வேளாண் முறைகள், இந்தியாவில் என்ன வகையான வேளாண் முறைகள் தான் பயின்றாங்க. நெக்ஸ்ட் போக்குவரத்து தகவல் தொடர்பு, முக்கியமான வேண்டிட்டு போக்குவரத்து தகவல் தொடர்பு, அதுக்கப்புறம் சமூக புயல் அதாவது மக்கள் தொகையை பத்தி டேட்டா படிக்கிறது, முக்கிய பழங்குடிகள், கடைசியா இயற்கை பேரிடர் மேலாண்மை, சுற்றுச்சூழல் மாசுபடுத்தல், காரணங்களும் தடுப்பு முறைகளும், பருவநிலை மாற்றம், பசுமை ஆற்றல். இதுதான் மொத்த சிலபஸ். சிலபஸ் மற்ற யூனிட் கம்பேர் பண்ற விட இது சிலபஸும் கம்மி தான். அதே மாதிரி கொஸ்டினோட ஏரியாவும் கம்மி தான். இதுல நம்ம முக்கியமான டாபிக்ஸ் இதை மட்டும் நீங்க படிங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ரிமைனிங் டாபிக்ஸ் எல்லாம் படிங்க. அதுதான் நான் சொல்ல போறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் சொல்ல வர்றது, ஃபர்ஸ்ட் இந்த 2 டாபிக்கை தயவு செஞ்சு படிச்சு முடிச்சிடணும். ஃபர்ஸ்ட் 2 டாபிக் ரொம்ப 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 முக்கியமான டாபிக். அந்த ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே டாபிக் மாதிரி தான். இந்தியாவுடைய அமைவிடம், இந்தியாவின் இயற்கை அமைவுகள், இது ரெண்டு ஒரே டாபிக் தான். அப்ப அமைவிடத்துல அச்சரேகை, தீர்க்கரேகை, எத்தனை ஐலாண்ட் அதாவது எத்தனை தீவுகள் இருக்குது, இந்தியாவில் கடற்கரையோட கடற்கரையோட நீளம் என்ன, வலது பக்கம் என்ன தீவு, வங்காளோட என்ன தீவு இருக்குது, இடது பக்கம் எச்சத்தீவு எந்த கடல் இருக்குது, இந்த மாதிரி பேசிக் நட்ட அமைவிடம் பார்க்குறாங்க. இயற்கை அமைவுகளை பொறுத்த வரைக்கும் 10th புக்குங்க, அவ்வளவுதான். 10th புக்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வருங்க. இயற்கை அமைவுகள்ல அந்த இமயமலை, அதுக்கப்புறம் பீடபூமி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி டாபிக்ஸ் வந்து 10th புக்ல. ஜியோகிராஃபினாலே 10th புக் தான் நமக்கு அதிகமா. 11th 12th கேட்பாங்க தான், ஆனா 10th புக் படிச்சுட்டு தான் அந்த டாபிக் போகணும். அதுல இயற்கை அமைவுகள்ல இமயமலை அந்த டாபிக் படிச்சுக்கோங்க. இயற்கை அமைவுகளே நான் எந்த டாபிக் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிடுறேன். இமயமலை படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த டாபிக் படிச்சு முடியும். அதுக்கு அடுத்து பீடபூமி பத்தி இருக்கும்.
ஓகேவா? இந்த 2 டாபிக் படிங்க. அதுக்கப்புறம் அந்த ஹோல் டாபிக் படிச்சு முடியும். ஃபர்ஸ்ட் இமயமலை, ஹிமாத்ரி நிறைய இதெல்லாம் வரும். அந்த இமாச்சல் மலை, அதுக்கப்புறம் அதுல எது ஹையஸ்ட் பீக் இருக்கு, இந்தியாவில் எங்க இருக்குது, பீக்கோட அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர், இந்த மாதிரி கேள்வி கூட கேட்கலாம். அப்போ பீக்ல என்னென்ன அசெண்டிங் ஆர்டர் இருக்குது, பீக் அந்த டிசெண்டிங் ஆர்டர் எப்படி வருது, ஏறு வரிசை இறங்கு வரிசைப்படுத்துறது, இந்தியாவில் எது உயரமான சிகரம், அதுக்கப்புறம் வேர்ல்டு முழுவதும் பார்க்கும்போது இமயமலை எது உயரமான சிகரம், இந்த மாதிரி பேசிக்கான கொஸ்டின் எதுல இமயமலை, பீடபூமி, இந்த மாதிரி டாபிக்ஸ் வரப்போகுது. அதே மாதிரி இதே இயற்கை அமைவுகளை மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, இது எல்லாமே இதே டாபிக் தான். இந்தியாவுடைய இயற்கை அமைவுகள் ரொம்ப 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 முக்கியம். 2 இது டாபிக்கை சேர்த்து ஒரு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கம்பல்சரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தாராளமா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த 2 டாபிக்ல இருந்து மட்டுமே. அதனால ஃபர்ஸ்ட் இதை கவர் பண்ணுங்க. ஒரு பெரிய சிலபஸ் தான், இந்த பெரிய டாபிக் தான், பெரிய சிலபஸ்ல பெரிய டாபிக் தான். இருந்தாலும் இதை ஃபோக்கஸ் பண்ணிக்கோ. அதுக்கடுத்து பருவமழை, வானிலை, காலநிலை, நீர் வளங்கள், இதுல பருவமழை நல்லா படிச்சுக்கோங்க வேணும்னா. ஓகே, அது 2வது இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பருவமழை நல்லா படிச்சுக்கோங்க. மேற்கு, அதான் சொல்றேன், வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை, இந்த 2 டாபிக் அதை நல்லா படிச்சுக்கோங்க. பருவமழை டாபிக், மேற்படி மழைப்பொழிவு எங்க அதிகமாகும், இதெல்லாம் பேசிக் ஃபேக்ட். இந்த பாயிண்ட்ல நீங்க முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது பருவமழை டாபிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதை முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. ஆனா இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் அசூரன்ஸ் கொடுக்க முடியாது. ஆனா இந்த 2 டாபிக்ல இருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வரும், அதை அசூரன்ஸ் கொடுக்கலாம். அடுத்து ரொம்ப 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 முக்கியமான டாபிக் ஆறுகள். இந்திய ஆறுகள் கம்பல்சரி ஒரு கொஸ்டின் தாராளமா எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். இந்திய ஆறுகள் என்ன, இந்திய ஆறுகள் இருந்து எப்படி கொஸ்டின், இந்தியாவில் எவ்வளவோ ஆறுகள் இருக்குது. அப்ப ஆறுகள் இருந்து எப்படி சார் கொஸ்டின் வரும் அப்படி பார்த்தீங்கன்னா, ஆறுகளை பொறுத்த வரைக்கும் அதோடைய கிளை ஆறு கொஸ்டின் வரலாம், ஆரோடைய ஆர்ஜின் பாயிண்ட் கொஸ்டின் வரலாம். அந்த ஆறுக்கு மட்டும் ஏதாவது ஸ்பெசிபிக்கா ஏதாவது சிறப்பு அம்சம் இருக்குமா, கொஸ்டின் வரலாம். ஏதாவது இந்தியாவில் கீழ்கண்டவற்றில் எந்த ஆறு மேற்கு நோக்கி பாய்கிறது, அதாவது மேற்கில் இருக்கக்கூடிய அந்த அரபிக்கடல்ல எந்த ஆறுகள் வந்து கலக்கிறது, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். அப்போ ஆறுகளை பொறுத்த வரைக்கும் பேசிக்கா நீளமானது எது, அதுக்கப்புறம் என்ன சொல்றது, எந்த இடத்துல ஆர்ஜின் ஆகுது, எதெல்லாம் வந்து வற்றாத ஜீவ நதி, எதெல்லாம் வற்றும் நதி, இந்த மாதிரி எதை பிரிக்கிறாங்க அதோடைய ஆர்ஜினை பொறுத்து. அப்போ ஆறுகளை பொறுத்த வரைக்கும் கிளையாறு, அதோடைய ஆர்ஜின், அதுக்கப்புறம் எங்க கலக்குது, இந்த மாதிரி பேசிக் படிச்சுக்கோங்க. ஆறுகள் ரொம்ப 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 முக்கியமானது. கண்டிப்பா ஒரு கொஸ்டின் தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒவ்வொரு டெஸ்ட்லையும் ஆறுகள் இருந்து ஒரு கொஸ்டின் வருது. ஓகேவா? அப்போ ஆறுகள் முக்கியம். ஃபர்ஸ்ட் இந்த 2 டாபிக் படிச்சு இருக்கிறேன். அடுத்த ஆறுகள் தயவு செஞ்சு படிச்சிருங்க. இதுவும் 10th புக்ல இருக்குது. நீங்க 10th புக்கை தவிரவும் எக்ஸ்ட்ரா ஃபேக்ட் படிச்சுக்கோங்க. 10th புக்ல இருக்குது, தாராளமா இருக்குது. ஒவ்வொரு ஆறுக்கும் கிருஷ்ணா, கோதாவரி, காவிரி, இந்த மாதிரி எல்லா ஆறுகளுடைய கிளை ஆறு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நீங்க கூகுள் பண்ணியோ வேற ஏதாவது சோர்ஸை படிச்சோ நீங்க எக்ஸ்ட்ரா சோர்ஸ் தாராளமா படிச்சுக்கலாம். அது மட்டும் போதும் தான். இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஃபேக்ட் படிச்சுக்கோங்க. கேள்வி கேட்கிறாங்க எக்ஸ்ட்ரா ஃபேக்ட் இருந்து. எக்ஸாம்பிள் வந்து ஒரு பொறுத்துக அப்படின்னு கேட்கறாங்கன்னா 4 ஆப்ஷன் வச்சிருப்பாங்க. அந்த 4 ஆப்ஷன்ல உங்களுக்கு 2 அல்லது 3 ஆப்ஷன் 4 இதுல, அதாவது பொறுத்துகளை சொல்றேன், பொறுத்துகளை இங்க ஒரு இடது பக்கம் 4 இது இருக்குமா, வலது பக்கம் 4 இது இருக்குமா, அதை மேட்ச் ஃபாலோ பண்ணுங்க. அதுல ஒரு 3 இதோ 2 இதோ புக்கோட ஃபேக்டை கொடுத்துருப்பாங்க. கொஸ்டினே சொல்றேன், புக்கோட ஃபேக்ட் அப்படியே கொடுத்துருப்பாங்க. ரிமைனிங் 1 அல்லது 2 வெளியே இருந்து வித்தியாசமானதை கேட்பாங்க. அப்போ புக்ல இருந்து படிச்சாலே மேக்ஸிமம் ஆன்சர் பண்ணிடலாம். இருந்தாலும் நீங்க வெளியே படிச்சுக்கிட்டீங்கன்னா தாராளமா அந்த சோர்ஸ் வந்து தாராளமா போதுமானது. ஓகேங்களா? அது ஒரு வித்தியாசமான சொல்லிட்டோம்ல, மேற்கு நோக்கி பாயும் ஆறு, அதை படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய நம்ம இந்தியா வந்து 2 சமப்பிரிவா பிரிக்கிறாங்களா, அது என்னது டிராபிக் ஆஃப் கேன்சர் சொல்றாங்களா, அதாவது என்னது கடகரேகை. அந்த கடகரேகையை ஒரு நதி மட்டும் 2 தடவை கட் பண்ணுது. கடகரேகையை நீங்க வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஒரு நதி கடகரேகையில் ஒரு நதி 2 முறை அந்த வளைந்து பாய்கிறது. எந்த நதி வந்து 2 முறை வளைந்து பாய்கிறது, 2 டைம்ஸ் வந்து அதை கட் பண்ணும். எந்த நதி வந்து சர்ச் பண்ணி நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி வித்தியாசமான ஒரு சில ஃபேக்ட், ஒரு சில தகவல்களை ஆறு குறித்து, ரிவர்ஸ் குறித்தான தகவல்களை நீங்க வந்து படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மண், கனிம வளங்கள், இயற்கை வளங்கள், இந்த 2 ஃபேக்டையும் வேணாம், இப்போதைக்கு விட்டுக்கோங்க. ஷார்ட் டைம்ல இதை வேணாம், இந்த மண் டாபிக் படிச்சுக்கோங்க. ஓகேவா? மண் டாபிக் ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. அதாவது நம்ம இந்தியாவில் எத்தனையோ வகையான மண் இருக்கு, அந்த மண்ணுல என்னென்ன சத்துக்கள் இருக்குது, இதை மாதிரி படிச்சுக்கோங்க. இந்தியாவில் எந்த இடத்துல அதிகமான எந்த மண் அதிகமா பரவி இருக்குது, இந்த மாதிரி பேசிக் ஃபேக்ட் மண்ணு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கம்மி கொடுத்துக்கோங்க. இயற்கை ஆறுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்க, காடு, வன உயிர்கள் வேணாம், இதெல்லாம் இப்போதைக்கு டச் பண்ணவே வேணாம். காடு, வன உயிர்கள், அது வன உயிர்கள் இருந்து கொஸ்டின் அதிகமா வர்றதே கிடையாது. காடுகள்ல இருந்து வேணா கொஸ்டின் வந்துருக்குது. அடர்ந்த காடு, சுந்தரவன காடு எங்க இருக்குது, இந்த மாதிரி பேசிக் கேட்பாங்க, அது புக்லயே இருக்குது. ஆனா இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேணாம். ரிமைனிங் டாபிக் எல்லாம் படிக்க, அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பா கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது இந்த மாதிரி டாபிக்ல இருந்து. ஓகே, இதை விட்டுரு. அடுத்து வேளாண்முறை, இப்போதைக்கு படிக்க வேணும். வேளாண்முறை புக்ல இருக்குது, வெளியும் தேடி படிக்கலாம். ஆனா இப்போதைக்கு படிக்கக்கூடிய நேரம் இல்லை, 80 நாட்கள்ல இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேணாம். அதிகமான டாபிக் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்போ வேளாண்முறையை படிக்க வேணாம், விட்டுருங்க. நெக்ஸ்ட், நான் படிக்க வேணாம் அப்படின்னு சொல்றேன்னா அதை படிக்கவே கூடாது அர்த்தம் கிடையாது. அதை இந்த ஷார்ட் டைம்ல நம்ம அதை ரிவிஷன் பண்றதுக்கோ படிப்பதற்கோ நேரம் இல்லை. ரிமைனிங் டாபிக்கை ஃபோக்கஸ் பண்ணுவோம், அப்படிதான் நான் சொல்ல வரேன். அடுத்து போக்குவரத்து தகவல் தொடர்பு, ஒரு கொஸ்டின் தாராளமா எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. போக்குவரத்து தகவல் தொடர்பு, அதுலயும்
ரோடு சம்பந்தமான இதை வந்து கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. ஓகே, ரோடு தங்க நாற்கரை சாலையோட நீளம், இந்தியாவிலே லாங்கஸ்ட் நேஷனல் ஹைவே இது, இந்தியாவில் ஷார்டஸ்ட் நேஷனல் ஹைவே இது, தமிழ்நாட்டில் லாங்கஸ்ட் ஷார்டஸ்ட், இந்த மாதிரி ரோடு குறித்து நல்லா பார்த்துக்கோங்க. ரோடு குறித்து போக்குவரத்து தகவல் தொடர்புனா போக்குவரத்துனா ரோடை மட்டும் நான் பேசப்படுறது கிடையாது. ரோடு, ரயில்வே நெட்வொர்க், இந்தியாவில் எப்போ ஃபர்ஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் எந்த இடத்துல பிட்வீன் ரயில்வே எந்த ரயில் நெட்வொர்க் கொண்டு வந்தாங்க, இந்தியா எத்தனை சிட்டிஸ்ல மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது, இந்த மாதிரி பேசிக்கா போக்குவரத்து தகவல் தொடர்புல இருந்து பார்த்துக்கோங்க. கம்பல்சரி ஒரு கொஸ்டின் தாராளமா எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து இதுல இருந்து ஒரு கொஸ்டின், அவ்வளவுதாங்க. இந்த மாதிரி தான் நீங்க செலக்டிவா படிச்சிட்டீங்கனாலே ஒரு யூனிட்ல இருந்து இத்தனை கொஸ்டின் அடிச்சுட்டு போயிடலாம். ஓகே, ஏன் சார் அப்போ ஜிஎஸ்ல இந்த யூனிட்ல இருந்து இவ்வளவு கொஸ்டின் அடிச்சாலே போதுமா அப்படின்னு நான் சொல்ல வரல. நான் சொல்லிட்டேன், தமிழ்ல தான் நீங்க வந்து என்ன சொல்றது, ஒரு 100 கொஸ்டின், தமிழோ இங்கிலீஷோ 100 கொஸ்டின்ல 90 above அல்லது 95 பிளஸ் போட்டீங்கன்னா நீங்க தாராளமா முடிஞ்சு போச்சு. மேற்படி ஜிஎஸ்ல நீங்க ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே ஆசைப்பட முடியாது. அது நடக்காத ஒரு காரியம். முடியும், நான் முடியாத சொல்ல வரல. ஆனா நீங்க அதோடைய எஃபர்ட் போடுறது ரொம்ப ரொம்ப கடினமானது, ரொம்ப நிறைய படிக்க வேண்டியது இருக்கும். அதுக்கு நீங்க தமிழை எடுத்துட்டு நம்ம ஜிஎஸ்ல கொஞ்சம் முன்ன பின்ன ஒவ்வொரு யூனிட்லயும் 2 மார்க் 3 மார்க் கம்மியா முன்ன பின்ன எடுத்துக்கலாம். அடுத்து அதாவது இந்திய சமூக புவியியல்னா மக்கள் தொகை, அடர்த்தி, பரவல், இனம், மொழி குழுக்கள், இதுல முக்கிய பழங்குடிகள் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த மொழி குழுக்கள், இனம் இதெல்லாம் விட்டுருங்க. இதை கூட நீங்க இப்போதைக்கு படிக்க வேணாம். எதை படிங்க, ட்ரைப்ஸ், அதாவது முக்கிய பழங்குடிகளை ரொம்ப 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 முக்கியமா படிச்சுக்கோங்க. பழங்குடிகள் இந்தியாவில எந்தெந்த ஸ்டேட்ல வந்து என்னென்ன ட்ரைப்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டுல தோடர்கள், அதுக்கப்புறம் என்ன சொல்ல இருளர்கள் இருக்கிறாங்களா, நம்ம இந்த ஜெய்பீம் படத்துல கூட பார்த்துருப்போம்ல. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லயும் என்னென்ன வகையான பழங்குடியினர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுக்கோங்க. ரீசெண்டா அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ பழங்குடிகள் இந்த டாபிக்லயும் முக்கியமானது நான் எது சொல்றேன், பழங்குடிகள் சொல்றேன். இந்த 2 டாபிக் பாருங்க, சமூக புவியியல மக்கள் தொகை, அடர்த்தி, பரவல், இந்த 2தையும் நம்ம எதுனா கேட்கலாம். மக்கள் தொகை அடர்த்தி டென்சிட்டி கேட்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப டென்சிட்டி அதிகமா இருக்குது என்ன, மக்கள் தொகை சென்சஸ் டேட்டா கேட்கலாம். இதை நம்ம இந்த டாபிக்கையும் மெர்ஜ் பண்ணலாம். எக்கனாமிக் சிலபஸ் பார்க்கும்போது பார்த்துருப்போம், அதோடய மெர்ஜ் பண்ணலாம். அப்போ 2 டாபிக்கோட தாராளமா மெர்ஜ் பண்ணலாம் சமூக புவியியல. ஆனா ஜியோகிராஃபி அடிப்படையில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அதை வந்து நம்ம இது ஜியோகிராஃபி கொஸ்டின், எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் கன்ஃபியூஸ் ஆனா ஜியோகிராஃபி கொஸ்டினாவே எடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இயற்கை பேரிடர் மேலாண்மை, சுற்றுச்சூழல் மாசுபடுத்து, இதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ரீஸ் டாபிக் தான். இந்த இயற்கை பேரிடர் வேணா பாத்துக்கோங்க. இயற்கை பேரிடர் அந்த வெள்ளம் வந்தா எப்படி தடுக்கலாம், நிலநடுக்கம் வந்தா எப்படி தடுக்கலாம், அப்புறம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்னு ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது, இந்த மாதிரி பேசிக்கான ஃபேக்ட். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேணாம் இப்போதைக்கு. ஓகே, அப்பனா நான் இப்போ சொன்னது வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்துடலாமா, பார்த்துக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பி ரிப்பீட் பண்ணிடுறேன் எந்தெந்த கொஸ்டின் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு. அமைவிடம், இயற்கை புவியியங்கள், இயற்கை அமைவுகள், இந்த 2 ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கொஸ்டின் தாராளமா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதை விட்டுக்கோங்க. இது வேணும்னா பருவமழை டாபிக் மட்டும் படிங்க. அடுத்து இந்திய ஆறுகள், கண்டிப்பா we can expect 1 கொஸ்டின் கம்பல்சரி வரும். நல்ல டெப்தா படிச்சுக்கலாம், தாராளமா யூஸ் ஆகும் இந்திய ஆறுகள். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக்ல மண் மட்டும் படிங்க. மண் மட்டும், மீதி ரிமைனிங் டாபிக் எல்லாம் படிக்காதுன்னு சொல்ல ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேணாம். மண் மட்டும் படிங்க. இந்த டாபிக் அப்படியே விட்டுருங்க, வேணாம் இப்போதைக்கு. வேளாண் முறைகளை அப்படியே விட்டுருங்க. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது போக்குவரத்து தகவல் தொடர்பு. அதுக்கப்புறம் 9th டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல பழங்குடியினர்களை நல்லா பார்த்துக்கோங்க. முக்கிய பழங்குடியினர் ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. ஏதாவது ரீசன்ட் நியூஸ்ல ஏதாவது பேசும் பொருளான பழங்குடியினர் இருந்தா கூட பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் ஜெய்பீம்ல நம்ம இருளாஸ் பத்தி படிச்சிருக்கோமா, அப்ப அதை குறித்து ஏதாவது பேசிக் ஃபேக்ட் ஏதாவது இருந்தா அதை குறித்து பார்த்துக்கோங்க. அவ்வளவுதான். ஓகே, அப்ப இந்த யூனிட்டோட சிலபஸும் கம்மி, கொஸ்டினோட அளவும் கம்மி. அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிக்கிறது எதை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் பார்த்துட்டோம். ஓகே, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க ஜியோகிராஃபி பொறுத்தவரை 10th புக் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சோசியல் சயின்ஸ் 10th புக் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் சீக்வன்ஸா வீடியோ எதிர்பார்க்கலாம். தேங்க்யூ.